ஹாய் ஹலோ காய்ஸ். ஸோ நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகும். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸி தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல்ஸ். இது வந்து த்ரெட் ஒர்க் பண்ண நெட் ஃபேப்ரிக். ஸோ சீக்வன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் மார்க்கிங் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பாட்டம். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் உங்களுக்கு தெரியும். நான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ எனக்கு இந்த மெட்டீரியல் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ கலருமே சூப்பராக இருந்தது. நான் கொஞ்சம் பிளாக்காக தான் இருப்பேன், இருந்தாலும் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ என்னுடைய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான், ஸ்கை ப்ளூ தான். இந்த கலர் வந்து எனக்கு சூட் ஆகுமா என்னன்னு தெரில. ஸோ எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பாட்டம். இந்த மேக்ஸி கன்வெர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பாட்டம் தான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 36 எடுப்பேன். ஸோ அது மடிச்சோம்னா 34 வரும், 35 அந்த ரேஞ்சுக்கு வரும். அந்த ரேஞ்சஸில் தான் நான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும் நான் மார்க் பண்ணுறது. இந்த கட்டிங் மேக்ஸி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் லென்த்து வரும் இந்த இன்ச்சஸ் வச்சோம்னா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது கட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் போர்ஷன் தான் கட் பண்ண போகிறோம். நான் வந்து லைனிங் வச்சு கட் பண்ணாமல் சும்மா நார்மலாகவே கட் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனிங்லாம் வைக்க மாட்டேன். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும், லுக்காக இருக்கும். லைனிங் வச்சு ஏற்கனவே தச்சுருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து கீழ் உள்ள பாட்டம். மேல் போர்ஷனும் ஸோ கீழ் போர்ஷனும் அட்டாச் பண்ணுறதுக்காண்டி நான் லைனிங்கும் குட் ஃபேப்ரிக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழ் உள்ள போர்ஷன் வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மேல் உள்ள பார்ட் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நானாக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் சிங்கிள் ஹேண்டை வச்சு போட்டிருக்கேன். ஸோ பொறுமையாக தான் எடுத்துகிட்ருக்கேன். இது முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இப்படி தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், நான் ஹேண்டுக்கு ஸ்லீவ் வைக்காம தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பேக் சைடு. இந்த ஃபேப்ரிக் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தாங்க இருக்கும். நானாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா லைனிங் பீஸு. இது ரெண்டுமே இப்போ ஜாயின் பண்ணோம். இது வந்து ஃபோல்ட் பண்ணணும். கீழே ஃபோல்ட் பண்ணி மடித்து ஒரு குட்டியாக ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரில் வர மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இது ஃபோல்ட் பண்ணி அடித்து அதுக்கப்புறம் மேல் போர்ஷனும் அண்ட் கீழ் பாட்டமும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கலரில் நான் பாப்பாவுக்கும் கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வந்தால் தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருப்பேன் கீழே உள்ள பாட்டம் இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக ஃபோல்ட் பண்ணி மடித்து அடித்தா தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். ஸோ இது ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் இந்த குட்டியை லைன் பண்ணால் தான் நமக்கு கீழே பார்க்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக பார்க்க தெரியும், அழகாக இருக்கும். ஸோ எப்போவுமே இதில் லைனிங் தானே உள்ளே தானே போகும். ஸோ அதனால் தெரியாது. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது பார்க்க கொஞ்சம் வீவிங் மாதிரி அழகாக தெரியும்.
ஸோ அதுக்கு தான் இப்படி அடிச்சிருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபுல் லாங் கீழே அடிச்சாச்சு. இது லென்த்து தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணால் தான் ஃபுல் மேக்ஸி கன்வெர்ட் ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இப்படி தான் மேக்ஸி ஸ்டிச் பண்ணணும். இது ஃபுல்லாக ஒன் சைடு வந்து ஃபுல் ஜாயின் பண்ணிடணும் மேல் போர்ஷன்ஸ். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாதி ஓப்பனில் தான் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அதை கீழே உள்ள பாட்டம் ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளைன் நெட் ஃபேப்ரிக் தான். இதை வந்து நான் ஷாலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இது கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். இந்த லேஸ் வச்சு தான் நான் ஷால் பாட்டம் ஃபுல்லாக அந்த பார்டர் ஃபுல்லாகவும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபினிஷிங்கும் நான் காட்டுவேன். பாருங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. இது வந்து ஃபேப்ரிக் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம்னா தெரியாது. இதுதான் ஃபைனல், ஷாலோடைய ஃபைனல் இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க. இப்படி தாங்க இருக்கும். 1 மீட்டர் வாங்கி 2ஆக கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பேன். நம்மளுக்கு இந்த லென்த்து போதும் அப்படின்னு சொல்லி. இது அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தாங்க ஸ்டிச் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இது ரெண்டும் இப்போ ஜாயின் பண்ணணும். இது வந்து ஃப்ரில் வச்சுருப்பேன். பாப்பாவுக்கு ப்ளைனாக அடிக்காமல் மடிச்சும் அடிக்கல. இது வந்து மிஷின்லேயே நம்ம ஃப்ரில் வைக்கிற மாதிரி வச்சுருப்பேன். இதுதான் அவளுடைய லென்த்து. ஸோ கீழே வந்து இன்னும் ஃபோல்ட் பண்ணலை. பேக் சைடு வந்து ஜிப்பும் வைக்கணும், இன்னும் வைக்கலை. பாப்பாவோடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி டிசைனில் தான் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அது மேலே உள்ள பார்த்தீங்கன்னா பெல்ட் மாதிரி இருக்கும். அது வந்து பேக் சைடு ஜிப் வச்சுட்டு கொக்கி மாதிரி அட்டாச் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா மேல் பாட்டம் உள்ள போர்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஜிப் வைக்கிறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபைனல் லுக் காட்டுறேன். பாப்பாவுக்கு வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்னுடைய மேக்ஸுடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நானாக தான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அந்த அளவுக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்தது. ஸோ பேக் சைடு வந்து டசல்ஸும் வச்சுருப்பேன். இது ஃபுல் லென்த்து கவர் ஆகும் கீழே. கைஸ் இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஓகே பாய்.